இந்த ட்ரெய்லர் டீசர் வெளியீட்டு விழாவிற்காக நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் அன்பாக வரவேற்கும் இந்த நேரத்தில் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக முதலில் எங்கள் அண்ணன் அண்ணன் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் இன்றைக்கு பெப்சியின் தலைவராக தொடர்ந்து இருந்து அந்த தொழிலாளர்களின் மேன்மைக்காக, அவர்களின் வாழ்வாதார உயர்விற்காக, அவர்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு போராளி தலைவர் தான் ஆர்.கே. செல்வமணி அண்ணன் அவர்கள். அந்த வகையிலே இன்றைக்கு திரைப்பட தொழில்நுட்பம் சார்ந்த அனைத்து துறைகளுக்கும் ஒரு தலைமை அமைப்பாக விளங்கக்கூடிய, தொழிலாளர்கள் அமைப்பாக விளங்கக்கூடிய அந்த பெப்சியின் தலைவராக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் அண்ணனாக, திரைப்பட இயக்குனராக மிகப்பெரிய வெற்றி படங்களை தமிழ் திரையுலகில் தந்தவர் தான் திரு ஆர்.கே. செல்வமணி அண்ணன் அவர்கள். அவர் ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக, பெப்சி தலைவராக மிகப்பெரிய அளவில் தன்னுடைய உயர்வான சிந்தனைகளை இந்த திரையுலகிற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக திரு ஆர்.வி. உதயகுமார் அண்ணன் அவர்கள். நான் திரைப்பட கல்லூரியில் படித்து முடித்து யாரிடம் உதவியாளராக சேர்வது என்று பல்வேறு இடங்களில் முயற்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் அண்ணன் அவர்களிடம்தான் உரிமை கீதம் படத்தில் கிளாப் பாயாக சேர்ந்தேன். இன்று காலங்கள் உருண்டோடி எங்களுடைய ராஜேஸ்வரிக்கும் எனக்கும் பிறந்த எங்களது மகனான திரு டி.ஆர். பாலா அவர்கள் இயக்குனராக இந்த நிகழ்விலே நான் வரவேற்புரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே மிகப்பெரிய வெற்றி படங்களை தமிழ் திரையுலகில் தந்து, உங்களுக்கு எல்லாம் தெரியும், உரிமை கீதம், புதிய வானம், உறுதிமொழி, கிழக்கு வாசல், சின்ன கவுண்டர், எஜமான், சிங்காரவேலன் போன்ற எண்ணற்ற படங்களை தந்த மிகச்சிறந்த இயக்குனராகவும், அதே வேளையில் இன்றைக்கு நம்முடைய தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவராகவும் விளங்கி கொண்டிருக்கின்ற எங்கள் ஆர்.வி. உதயகுமார் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ்.கே. கிருஷ்ணன் அவர்கள் நீதித்துறையிலே மிகப்பெரிய அளவில் பணியாற்றி மிகப்பெரிய வழக்குகளில் எல்லாம் சமூக நீதியோடு மிகப்பெரிய தீர்ப்பளித்து இந்த சமூகத்தில் அடையாளம் காணப்பட்டவர் மிகச்சிறந்த மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ்.கே. கிருஷ்ணன் ஐயா அவர்கள். அவர் இன்று நம்முடைய விழாவிற்கு வருகை தந்து நம்ம எல்லாம் சிறப்பிப்பது மிகப்பெரிய கௌரவம். அதோடு மட்டுமல்லாமல் தற்பொழுது தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிற திரைப்பட மானிய குழுவின் தலைவராகவும் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக கே.ஆர். அண்ணன் அவர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றி படங்களை தயாரித்திருக்கிறார். இயக்குனராக இருந்திருக்கிறார். விநியோக சங்க தலைவராக இருந்திருக்கிறார். பலருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். அவரும் எங்களுடைய திரைப்பட கல்லூரியில் படித்தவர் என்ற பெருமை எங்களுக்கெல்லாம் உண்டு. அந்த வகையிலே திரு கே.ஆர். அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். திரு ஜாகுவார் தங்கம் அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய ஃபைட் மாஸ்டராக நீங்கள் எல்லாம் அறிந்த திரு ஜாகுவார் தங்கம் அண்ணன் அவர்கள் கில்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க கில்டின் தலைவராகவும் இருக்கிறார். அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். திரு மகாவிஷ்ணு அவர்கள் நமக்கெல்லாம் நன்றாக அறியப்பட்ட ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், ஒரு ஆன்மீக தலைவர். சிறு வயதிலேயே மிகப்பெரிய அளவில் ஆன்மீகத்தில் தன்னுடைய புகழை நிலைநாட்டி இருக்கின்ற அவரை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். திரு அனில் ரெட்டி அவர்கள் இந்த திரைப்படத்தின் இணை தயாரிப்பாளராக பாலா அவர்களுடன் இருக்கக்கூடிய திரு அனில் ரெட்டி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். திரு ரகு அவர்கள், அவரும் இந்த படத்திலே இணை தயாரிப்பாளராக இருக்கிறார். அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக எங்களுடைய ஆரூர் அண்ணன் அரவிந்த்ராஜ் அவர்கள் ஒரு காலத்திலே ஆவாவண்ணன் அண்ணன் எடுத்த ஊமை விழிகள் படத்தின் திரைப்பட இயக்குனராக மிகப்பெரிய அளவில் இந்த சமூகத்தில் அறியப்பட்டவர் அண்ணன் அவர்கள். அந்த ஊமை விழிகள் படத்திலே வந்த அந்த தோல்வி நிலையென நினைத்தால் என்ற பாடல் விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆன்மீக தேசிய கீதமாகவே அன்று புகழப்பட்டது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சினிமா ஸ்கோப்பிலே வெற்றி கொடி நாட்டிய ஊமை விழிகளின் படத்தின்
திரைப்பட இயக்குனர் திரு அரவிந்த்ராஜ் அண்ணன் அவர்களும் எங்களுடைய திரைப்பட கல்லூரியின் முன்னோடி என்ற வகையில் அவரை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக திரு மதியழகன் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராகவும் மிகப்பெரிய வெற்றி படங்களை தயாரித்தவருமான அண்ணன் மதியழகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அந்த வகையிலே எங்களுடைய திரைப்படத்தின் இந்த ஜின் திரைப்படத்தின் ஒரு மிகப்பெரிய அங்கமாக விளங்கக்கூடிய திரு பாவியா அவர்கள், இந்த படத்தின் கதாநாயகி திரு பாவியா அவர்கள், திரு பாலசரவணன் அவர்கள், திருமதி வினோதினி அவர்கள், அதற்கெல்லாம் மேலாக இந்த படத்தின் கதை நாயகன் அதாவது எப்படி சொல்வது, இந்த ஒரே படத்தில் இந்த டீசர் ட்ரெய்லர் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஆளுமையை இந்த தமிழ் திரையுலகிலே நிலைநாட்டி இருக்கிறார். முகின் ராவ் என்ற பெயரை சொன்னாலே எல்லோரும் ஆர்ப்பரிக்கக்கூடிய அளவிற்கு இந்த தமிழ் திரையுலகில் இந்த வெற்றி படமாக 30ஆம் தேதி வெளியீடு இருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கு ஆடியோ அதை இந்த விழாவில் பொது விழாவில் சொல்லாமா இயக்குனர் கோச்சுக்கு வர தயாரிப்பாளர் இயக்குனர் டிஆர் பாலான்னு தெரியல. ஆனால் ஆடியோ ரைட்ஸே ஒரு பெரிய விலைக்கு போய் இன்னைக்கு இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரியில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்தது இந்த படத்துடைய பாடல்கள். அந்த வகையிலே எங்களுக்கு எல்லாமாக இருக்கும் விவேக் மெர்வின் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து திருமதி ராஜேஸ்வரி ஏந்தன் அவர்கள், பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் ரிட்டையர்டு ஐஜி அவர்கள், மிகப்பெரிய அளவு காவல்துறையிலே மிகப்பெரிய சாதனைகளை நடத்திய, சமூக நீதியை நிலைநாட்டிய ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக ராஜேஸ்வரி ஏந்தன், உங்களுக்கு எல்லாம் தயாரிப்பாளர்களுக்கு தெரிந்திருக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் தெரிந்திருக்கும். மிகப்பெரிய போராளி தயாரிப்பாளர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே 3 முறை இசி மெம்பராக இருந்திருக்கிறார். 1 முறை தேர்தலில் வெற்றி பெற்று 2 முறை நியமன குழுவில் துணைத் தலைவருக்கு நின்று மிகப்பெரிய வெற்றியை அருகில் தொட்டுவிட்டு வந்தவர். தற்பொழுது தமிழ் திரைப்பட மானிய குழுவில் உறுப்பினராக இருக்கிறார். நீங்கள் எல்லாம் அறிந்த தயாரிப்பாளர் ராஜேஸ்வரி வேந்தன் அவர்கள், டிஆர் பாலாவின் தாயார் அவர்கள், நான் அவருடைய தந்தை. அந்த வகையிலே என்னுடைய மனைவி பிஆர்ஓ சார் டிஆர் பாலாவின் ப்ரொடியூசர் என்று சொல்கிறார். ஆக நாங்கள் 2 பேருமே டிஆர் பாலாவின் தயாரிப்பாளர்கள் தான். அந்த வகையிலே இப்பொழுது நான் சொல்கிறேன், இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்வார்கள். எல்லா வகையிலுமே டிஆர் பாலா அவர்கள் சிறு வயதிலிருந்தே இந்த சினிமாவில் தான் நான் இருப்பேன், என்ஜினியரிங் படிக்க போக மாட்டேன், டாக்டருக்கு படிக்க மாட்டேன், நல்லா படிப்பார், நல்லா மார்க் வாங்குவார். ஆனால் ஒரு துரதிருஷ்டம் என்னென்னா, அடையார் ஃபிலிம் டெக்னாலஜியில் சீட்டுக்கு அவருக்கு ட்ரை பண்ணப்போ என் பையனை அவருக்கு சீட்டே கொடுக்கல. என்ன, அது ஒரு பெரிய துரதிருஷ்டம். அந்த இன்ஸ்டியூட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அண்ணனுக்கு, செல்லுமணி அண்ணனுக்கு, கேஆர் அண்ணனுக்கு, உதய அண்ணனுக்கு, அரவிந்த்ராஜ் அண்ணனுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா இப்போவே நான் ஜனவரி இதெல்லாம் சொல்லணுமான்னு தெரியல, மேடையில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை மட்டும் தவிர்த்துக்கிறேன். என்ன, அந்த வகையில் திரைப்பட கல்லூரியில் சீட்டு கிடைக்கலனாலும் மிகப்பெரிய போராட்டத்தை அவரே நடத்தி விஜய் சார் படம் 3 படம் ஒர்க் பண்ணார். விஜய் சாருக்கு ரொம்ப பிடிச்ச அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் அப்பப்போ கூப்பிட்டு பேசி அதனால டைரக்டரே முரண்படுற அளவுக்கு நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர். ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணுவார். அவருடைய ஒத்த தாமரை சாங்கு 6 கோடி வியூஸுக்கு மேலே, மிகப்பெரிய பெருமை. அந்த வகையில் இந்த படத்தை அவரே தயாரித்து அவரே இயக்கி வியாபாரமெல்லாம் முடித்து ரிலீஸுக்கும் தயாராகிட்டார். என் மனைவி டெய்லி என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க, நீங்களும் தான் சரத் சாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க 5.5 கோடிக்கு, இன்னும் விற்கவும் இல்லை, ரிலீஸ் பண்ணவும் இல்லைன்னு. ஆனால் என் பையன் ரொம்ப புத்திசாலித்தனமாக படத்தை விற்று ரிலீஸுக்கும் கொண்டு வந்துட்டார். அந்த வகையில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த படத்தை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் மேடைக்கு வந்திருக்காரு. அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மிகச்சிறந்த சண்டை காட்சிகள் அமைச்சிருக்காரு. அதே மாதிரி இங்கே படத்தோட எடிட்டர் தீபக் வந்திருக்காரு. அவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். ஆர்ட் டைரக்டர் வந்திருக்காரு. வருக வருகன்னு வரவேற்கிறேன். மற்றும் இந்த படத்தோட நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரையுமே இதயபூர்வமாக வருக வருக என வரவேற்கிறேன். எங்கள் பிஆர்ஓ அண்ணன் நிகில் முருகன் அண்ணன் அந்த காலத்திலிருந்தே எல்லா வகையிலையும்
எங்களுடைய படங்களை எல்லாம் எங்கள் படத்துக்கு வேறு பிஆர்ஓ இருந்தால் கூட என் நண்பர் ஜான் இருந்தால் கூட எங்களை சப்போர்ட் பண்ணுறவர். என்னோட என்கவுண்டர் படத்துக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணார். அந்த வகையில் இன்னைக்கு பத்திரிகையாளர்களையும் மீடியா நண்பர்களையும் பெருந்திரளாக இங்கே கூட்டு வந்திருக்காரு. எல்லாருமே எங்கள் பையனை வந்து சப்போர்ட் பண்ணணும், மீடியாவில் பத்திரிகைகளில் நல்லபடி எழுதணும். ஏன்னா அவர் வந்து ஒரு இளம் இயக்குனராக அறிமுகமாகிறாரு, முதல் படம் பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய முயற்சிகளோட ஓயாத உழைப்போட பண்ணியிருக்காரு. அவரை வாழ்த்து எல்லாருமே நல்லபடியாக இந்த இண்டஸ்ட்ரியில் வழிகாட்டணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir. So, நல்ல ஒரு கை வரவேற்கலாம். மிஸ்டர் ஆக்டர் ஜார்ஜ் விஜய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். ஸோ நிகழ்ச்சியோட துவக்கம் ட்ரெய்லர் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ திரு ஆர்கே செல்வமணி அவர்களையும் ஆர்வி உதயகுமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் வெளியிட. ஸோ நம்மளுடைய ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணி வெளியிட திரு ஆர்கே செல்வமணி அவர்களையும் ஆர்வி உதயகுமார் அவர்களையும் அழைக்கிறோம்.